ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். சங்கீதம் 40வது சங்கீதம் 1வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தருடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கைக்கான உயர்வு, நம்முடைய வாழ்க்கைக்கான ஆசீர்வாதம், நம்முடைய வாழ்க்கைக்கான மேன்மைகள் அனைத்தும் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. என் காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவா இருக்கிறது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கியிருங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது. நம் ஆண்டவராகிய தேவன் எந்த ஒரு காரியத்திலும் அவர் அவசரப்பட்டு செயல்படுகிறவர் அல்ல. அவர் சரியான நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் மகிமையை வெளிப்படுத்துவார். ஒரு நிமிடம் முந்தியும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செயல்பட மாட்டார், ஒரு நிமிடம் பிந்தியும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட மாட்டார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சரியான நேரத்தில் சரியான காரியங்களை செய்வார். ஆகவே இன்றைக்கு உங்களுடைய ஆசீர்வாதங்கள், உங்களுடைய உயர்வுகள், உங்களுக்கான நன்மைகள் அனைத்தும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நமக்கு நன்மைகள் தேவைப்படலாம், நமக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தேவைப்படலாம், நமக்கு ஒரு அவசரமான நிலையில இருக்கலாம். ஆனாலும் கூட தேவனிடத்தில் இருந்து ஏதாவது நமக்கு தேவைப்படும் போது கூட பொறுமையாக அவருக்கு காத்திருப்பது நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒன்று. அவருக்காக காத்திருப்பது என்பது அவருடைய நன்மைகளை பெற்று கொள்ளுகிறதற்கான ஒரு வழியாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நாம் எல்லா காரியத்திலையும் பொறுமையோடு நிதானத்தோடு காத்திருப்போம். மனுஷனுடைய கோபமோ, மனுஷனுடைய வேகமோ, நம்முடைய கொந்தளிப்போ, நம்முடைய அவசரத்தனமோ நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தையும் சாதித்துவிட முடியாது. ஆகவே கர்த்தருடைய நேரத்திற்காக, கர்த்தருடைய வேலைக்காக, கர்த்தருடைய பிரசன்னத்தில் நாம் காத்திருக்கும் பொழுது நம்முடைய காரியங்களை தேவன் லகுவாக்கி கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க, உயர்த்துவதற்கு கர்த்தர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஆகவே தாவீதை போல கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருப்போம். நம்முடைய கூப்பிடுதலை கேட்பார், நம்மை படுகுழியிலிருந்து தூக்கி எடுப்பார், உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்தி கண்மலையின் மேல் நிறுத்துவார். அன்பின் நல்ல ஆண்டவரே, எங்கள் வாழ்வின் அற்புதங்கள், ஆசீர்வாதங்களுக்கு நாங்கள் எங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடி நாங்கள் பொறுமையோடு காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்தரித்து கொள்ளுகிற ஒரு இருதயத்தை பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதித்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.